பெரிய பையன் வந்து வேலைக்கெல்லாம் அங்கே போறது கிடையாது. கால் போட்டு தூங்காரடி எல்லாம் கொழுப்புடி. வீட்டுக்காரர் இறந்த 1 வருஷம் கழிச்சு நாத்தனார் பொண்ணே கல்யாணம் பண்ணோம். 200 ரூபாய் கொடுக்க வக்கல்ல நீ எல்லாம் மைனரு. வேலைக்கு போகாத பையனுக்கு எதுக்குமா கல்யாணம் பண்ணி வைக்க? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான். அதான் காரணம். கல்யாணம் பண்ண உடனே வேலைக்கு போனான். அந்த பொண்ணு கூட ஒரு 7 வருஷம் வாழ்ந்தான். அதுல இருந்து இவன் வேலைக்கே போய் ஒரு 7 வருஷம் ஆகுது. ஓஹோ, தண்டச்சோரா. என்ன லுக்கு? என்ன அடிச்சுக்கிட்டு ஒச்சிக்கிட்டு கையெல்லாம் புடிச்சு முறிச்சுக்கிட்டு இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் பச்சை பச்சையா திட்டிக்கிட்டு என்ன உங்ககிட்ட நான் தனியா எப்படி மேடம் சொல்றது அந்த வார்த்தையெல்லாம்? கொச்ச கொச்சையா திட்டினேன். ஒத்துக்கிட்டேன். எங்க அக்கா தங்கச்சிங்கள அக்கா பிரிச்சு பிரிச்சு மேஞ்ச. தாய் வேற நீங்க வேற கம்யூனிட்டி எப்படி ஆகும்? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? உங்க அம்மா பண்ண தப்பு என்ன தெரியுமா? உங்களுக்கு சோறு போடுறது. பொழிச்சு சோறு போடுறாங்கல்ல, அதுதான். அம்மா தப்பானவங்க சொல்றீங்கல்ல, கண்டிப்பா உண்மைதான். அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. என்ன வந்து வீட்ல விட மாட்டாங்க. உங்களை ஏன் வீட்டுக்கு விடணும்? நீங்க சம்பாதிச்சு நீங்க வீடு கட்டுங்க. வேலைக்கு போனா தானே இப்படி வெட்டி போயலாம் தெரிஞ்சேன்னா, நீ ஒரு வெட்டி போய் அவ ஒரு வெட்டி போய். உங்க அம்மாக்கு அந்த கடமை எல்லாம் கிடையாது. இன்னொருத்தரோட வாழணும் தோணுச்சுன்னா அவங்க வாழ்வாங்க. மூஞ்சில முழிச்ச அத நீங்க கேட்க கூடாது. கேக்குறதுக்கு ரைட்ஸும் கிடையாது. டெய்லி 500 ரூபாய் கேக்குறான் மேடம். எது 500? ஆமண்ணே. சிங்கோயால 50,000டா. நீ ஓகேமா? நீ பத்தினியா? அடிச்சு அடிச்சு கேக்குறான். உங்க பத்தினி இல்ல, இப்ப என்ன செய்ய போறீங்க? என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. எனக்கு லைஃப் காட்ட கூடாதா மேடம்? என்ன உங்களுக்கு லைஃப் எதுக்கு அவங்க அம்மா காமிக்கணும்? என்னடா அப்படி இறங்கிட்டீங்க? டேய், ஐயோ, நம்ம எங்கடாது போய் பதுக்கிற வேண்டிய. நீங்க தான் உங்க அம்மாவை பாத்துக்கணும். வெக்கமா இல்ல இப்படி சொல்லறதுக்கு? வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, இல்லக்கமா இல்ல. மூளை கட்டு போச்சா உங்களுக்கு? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். பெத்த தாய தெய்வமா மதிக்கிற ஒரு கலாச்சாரம் தான் நம்மளுது. உன் மனசு என்னடா நினைச்சிட்டு இருக்க? மீ ஆமாண்டா. வேலைக்கு போடா, வேற பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன. முதல்ல உங்களை சொல்லணும். கூல் டவுன். வேலைக்கு போகாத பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு. தப்பு மேடம். எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் நிறைய சாதிக்கணும். ஏசியன் கேம்ஸ்ல கலந்துக்கணும். பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கிறேன் தெரியுமா? கேவலமா, ரொம்ப கேவலமா மேடம். அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல மேடம் உங்ககிட்ட. உனக்கு ஏதோ மன ரீதியா பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? ஓப்பனா சொல்றேன் மேடம், பிரச்சனையே இவங்க தான் மேடம். எனக்கு போடா போடா. மேடம் என்ன கூட்டு உள்ள வச்சாங்க மேடம் பொங்கல் அப்ப 13 நாள். எப்படி வெளியே வந்தீங்க? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இவங்க தான் எடுத்தாங்க. இவங்க தான் கேஸ் கொடுத்தாங்க. இவங்க தான் பெயில் எடுத்தாங்க. தப்பு பண்ணிட்டாங்க வெளியே எடுத்தது. முதல்ல உன்னை என்கவுண்டர்ல பொண்ணையா சும்மா கடந்த ஓனான காதுல விட்டுட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குற. பெக்கெல்லாம் வெட்டுருங்க. அதே மாதிரி தான் மனசு இப்போ தேர்த்திங்க. உள்ள வந்த காலை உடைச்சு விடணும். ஹஸ்பண்ட் முறை நான் கண்டிப்பேன். நீங்க எப்படி கண்டிச்சீங்க உங்க வைஃப்? சோனா போனா ஊரே நடுக்கிட்டு இருக்கு. என்ன 11:30 மணிக்கு சாப்பால போட்டுக்கணும். அவளை துணியை அவுத்துட்டு முடியத்து போட்டு அடி அடி அடிச்சுடும். அவங்க திரும்ப நாகராஜுக்கு போன் பண்ணி இவங்களை வந்து 1 மணிக்கு பிரிச்சு விட்டுருக்காங்க. நான் தான் எடுத்து விட்டேன். உங்க பொண்ணுக்கு யாரு சோறு போடுறது? அவங்க தான். யார் உங்களுக்கு Dress வாங்கி தந்தது? மம்மி தான். என் பிறந்த ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்காண்ட ஒரே காரணத்துக்காக ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி சீப்பான குடும்பத்தை விட்டு என்னைக்கு பிச்சுக்கிட்டு போயிருப்பேன் நான். இதெல்லாம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கீங்க. சத்தியமா உண்மை மேடம். வணக்கம். என்ன வேஷம் கட்டி வர்ற? இதை வச்சு சிகரெட் பிடிச்சி மூஞ்சில விடுறான். சிலிண்டர் திறந்து விடுறான். இவன் தான் மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு உக்காரு உக்காரு, மூஞ்சில பூரா விட்டுறேன். உக்காரு. ஏய்.